குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் 4th யூனிட்டில் டைனமிக்ஸ் சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 2 ப்ராப்ளம் போன கிளாஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி 3rd ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 3rd ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் ஓவர் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு பார்ட்டிக்கலை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ஹரிசாண்டல் பேஸ். அதாவது இந்த ஹரிசாண்டல் பேஸ்லேருந்து ஒரு எண்டுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பார்ட்டிக்கலை இதை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் டு கிரேஸ் த வெர்டெக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அட் த அதர் எண்ட் ஆஃப் த பேஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸை கிரேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹரிசாண்டல் பேஸிலிருந்து ஒரு எண்டுலேருந்து நம்ம பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது கிரேஸ் பண்ணிவிட்டு அதர் எண்டுக்கு கீழே விழும் அந்த பார்ட்டிக்கல். ஓகேவா? அப்போது இந்த பார்ட்டிக்கல் இந்த ஹரிசாண்டலோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிளை பி அண்டு சி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, tan alpha equal to tan A tan B plus tan C அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் இந்த இடத்துலேருந்து தானே பார்ட்டிக்கலை இப்படி போடுறோன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆங்கிளை தான் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஓகேவா? இது ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோன்னா பி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ tan alpha equal to tan B plus tan C அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இன்னொரு சப்டிவிஷன்ஸ் இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்னது ப்ரூவ் பண்ணணும் எடுக்க போகிறோம் அப்படின்னா, லெட் த பார்ட்டிக்கல் பி ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த பாயிண்ட் பி வித் எ வெலாசிட்டி யூங்கிற வெலாசிட்டி மூலமாக பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஏஎல்லுங்கிறத ஆல்டிடியூட் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஆல்டிடியூட் தான் நமக்கு என்னென்னு தெரியும், ஹைட்டு. ஸோ அதனால் இந்த ஏஎல்லை நம்ம ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆல்டிடியூட் இருக்கிறதுனால இந்த பிக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஏ அப்படின்னும், எல்லுக்கும் சிக்கும் உண்டான டிஸ்டன்ஸை பி அப்படின்னும் நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்னெல்லாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, ஏஎல் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதியிருக்கிறோம், பிஎல் ஈக்குவல் டு பின்னு எழுதியிருக்கிறோம், சிஎல் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பிங்கிறது தான் ஆரிஜின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பிங்கிறது ஆரிஜினாக இருக்கிறதுனால பிசிங்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால இந்த பிங்கிற பாயிண்ட் என்னது வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பியிலேருந்து ஏ டிஸ்டன்ஸ் தானே இந்த ஆல்டிடியூட் இருக்குது. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஏ. ஸோ எது வரைக்கும் இந்த ஹைட்டு போகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்சுங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் ஹைட்டு போகுது. ஸோ ஒய் ஆக்சஸை நம்ம ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போ பிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஏ கமா ஹெச் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரிஜின்லேருந்து சிங்கிற பாயிண்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஏ, இது ஒரு பி. அப்போது ஆரிஜின்கிற இந்த பாயிண்ட்லேருந்து சிங்கிற இந்த பாயிண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அது மாதிரி இது எக்ஸ் ஆக்சஸ் மட்டும்தான். இங்கே நம்ம ஹைட்டை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறத சொல்லிடலாம். இங்கே ஹைட் கிடையாது அப்படிங்கிறதுனால தேர்ஃபோர் நமக்கு பிங்கிற பாயிண்ட் என்னது அப்படின்னா ஏ கமா ஹெச், சிங்கிற பாயிண்ட் என்னதுன்னா ஏ ப்ளஸ் பி கமா 0. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ட்ராஜெக்டரிக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா. அதில் நம்ம பார்த்துட்டோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, y is equal to x tan alpha minus gx square divided by 2u square cos square alpha. அதுதான் ஃபார்முலா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவில் இந்த 2 பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் எக்ஸ், ரெண்டாவது பாயிண்ட் ஒய் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எழுதுவோமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ கமா ஹச் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு
ஒய் வேண்டாம், ஒய்க்கு பதிலாகவே நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னா ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸ் டேன் ஆல்ஃபானா ஏ டேன் ஆல்ஃபா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிடலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி கமா 0 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோமா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி அப்படின்னும் ஒய்க்கு பதிலாக 0 அப்படிங்கிறதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா. அப்போ ஒய்க்கு பதிலாக 0ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி tan alpha minus g a plus b the whole square divided by 2u square cos square alpha அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா h is equal to a tan alpha minus g a square divided by 2u square cos square alphaன்னு இருக்குது. 0 equal to tan alpha minus g into a plus b divided by 2u square cos square alphaன்னு இருக்குது. ஓகேவா. இப்போ இதை தான் வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து a ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து ஏ ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ மல்டிபிள் பண்ணால் ஈக்குவேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஏ ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டேன் ஆல்ஃபா மைனஸ் ஜி ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2u square cos square alpha into a plus b அப்படின்ட்டு ஆகும். இதுதான் வந்து மொதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா ரைட் சைட் 0 இருக்கிறதுனால 0 இன்ட்டு எனிதிங் 0 திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஏ ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் டேன் ஆல்ஃபா மைனஸ் ஜி a square divided by 2u square cos square alpha. ஆக்சுவலாக இந்த இடத்துல a ஸ்கொயர் இல்லை a ப்ளஸ் b அப்படின்ட்டு இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ a ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு a ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் டேன் ஆல்ஃபாவை காமனாக எடுத்தோன்னா இங்கே ஏ ஸ்கொயர் பாக்கி இருக்குது, இங்கே ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்குது. ஸோ இங்கே 0 தான் இருக்கிறதுனால இது அப்படியே கிடைக்கும். அப்போ நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா left side a plus b into h is equal to tan alpha into a into a plus b minus a square அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ this is equal to tan alpha into இதை இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணோன்னா a square ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போது a plus b into h is equal to tan alpha into abன்னு கிடைக்கும். நமக்கு தேவை tan alpha. ஸோ ab அந்த சைடு டிவைட் பண்ணிட்டோன்னா tan alpha equal to a plus b by ab into h அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த ஏபியை இதை மாதிரி வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஏ கேன்சல் ஆயிரும், இங்கே பி கேன்சல் ஆயிரும். இந்த ஹச்சை வந்து நம்ம என்ன செய்வோம்னா இப்படி உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹெச் பை ஏ ப்ளஸ் ஹெச் பை பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி கிடைச்சிதுன்னா இப்போ இந்த டயக்ராமை பார்ப்போம். டயக்ராம்லேருந்து நமக்கு tan பியோட ஃபார்முலா வேணும். tan பின்னா நமக்கு என்னென்னு தெரியும், ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்ட்டு. இப்போது பி இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இது, அட்ஜசன்ட் சைடு வந்து இதுன்னு தெரியும். ஸோ அப்போ ஹச் பை ஏ அப்படின்ட்டு
எழுதிக்கலாம். அதை மாதிரி tan Cக்கு பார்த்தோம் அப்படின்னா C இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு அட்ஜசன்ட் வந்து இது, அப்போ அது வந்து h/b அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ tan B h/aக்கு பதிலாக நம்ம tan Bயை ரீப்ளேஸ் பண்ணலாம், h/bக்கு பதிலாக tan Cயை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடச்சிருந்ததுன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு h/a ப்ளஸ் h/bன்னு கிடச்சிருந்தது. h/a இஸ் நத்திங் பட் tan B அண்ட் h/b இஸ் நத்திங் பட் tan C அப்படின்ட்டு எழுதிட முடியும். இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும், tan ஆல்ஃபா ஈக்குவல் டு tan B ப்ளஸ் tan C அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் இந்த ப்ராப்ளமில் என்னது அப்படின்னா அதே தான், எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் எ பாயிண்ட் P at an angle 30 degree to the horizontal அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா if PQ is the horizontal range and angle of elevation of the particle at P and Q at any instance or its time of flight A and B அப்படின்னா tan A plus tan B is equal to 1/√3 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதே மாதிரி மாடல் தான் மேலே உள்ள ப்ராப்ளம். அது நமக்கு என்ன தெரியும்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் tan ஆல்ஃபா ஈக்குவல் டு tan B ப்ளஸ் tan Cன்னு தெரியுமா? அங்கே வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து BC அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருந்தோம். இங்கே நமக்கு வந்து A அண்டு B அப்படின்ட்டு பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லேயே tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜஸ்ட் tan A ப்ளஸ் tan B அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அங்கே பாயிண்ட்டை வந்து பிசின்னு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இந்த ப்ராப்ளமில் வந்து இதை ஏபின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். லைக் வைஸ் ஆல்ஃபாங்கிற இந்த ஆங்கிளை வந்து 30 டிகிரி அப்படின்ட்டு வந்து இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 30 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan A ப்ளஸ் tan B. tan 30 is nothing but 1/√3ன்னு நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan A ப்ளஸ் tan B அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது சப்டிவிஷன். சரி, ஃபோர்த்து ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் வித் எ வெலாசிட்டி u whose horizontal and vertical components are capital U and capital V respectively. If P1 and P2 are the points on the trajectory at the same height h above the point of projection, show that P1 P2 is equal to 2U divided by G into root of V square minus 2GH. A particle is projected with a velocity. அதனோட ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்டு U அண்ட் Vன்னு கொடுத்துருக்குறாங்க. ட்ராஜெக்ட்ரியில் வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து மேக் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து P1 P2 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ட்ராஜெக்ட்ரியில் இந்த பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸை வந்து P1 P2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ஒரே ஹைட்டில் தான் வந்து ஹாரிசாண்டல்லேருந்து இருக்கும், அதாவது ஹச்சுங்கிற சேம் ஹைட்டில் தான் வந்து இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து இது அப்படின்ட்டு நமக்கு சொல்லணும். சரி, ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா யூவும் வியும் ஹாரிசாண்டல் காம்பனண்ட் அண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹாரிசாண்டல் காம்பனண்ட்னா யூ காஸ் ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்பனண்ட்னா வந்து யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த யூ காஸ் ஆல்ஃபா யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபிளா அந்த ப்ராப்ளமில் இதெல்லாம் பார்த்துட்டோம் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார்முலா என்னது? S is equal to ut ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால -g அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். S is nothing but அந்த ஹைட் h அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா தான் h is equal to uக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? u sin ஆல்ஃபா, ஏன்னா வெர்டிக்கல் தானே. ஸோ அதனால் ஹாரிசாண்டல் எடுக்க மாட்டோம், வெர்டிக்கல் அப்படி வெர்டிக்கல் அப்படிங்கிறத எடுப்போம் இன்ட்டு டி -12, ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து -g t ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
பட் u sin alpha is nothing but capital V அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதனால் அதை போட போகிறோம். அப்போ h is equal to capital V into t minus half g t square அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 2h is equal to 2v into t minus gt square. 2வை cross multiple பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வரணும். ஒரே சைடு கொண்டுட்டு வந்தோம்னா 2h minus 2vt plus gt square equal to 0. இதை வந்து ஒரு quadratic equation ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டோன்னா gt square minus 2vt plus 2h is equal to 0 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு quadratic equation. ஓகேவா? ஸோ gt square minus 2 capital V into t plus 2h is equal to 0. So the roots of this quadratic equations are the value of t. அப்போ இந்த quadratic equationக்கு நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸ் தான் டீயோட வேல்யூஸு. அப்போ அந்த வேல்யூஸை வந்து நம்ம t1 t2 அப்படின்ட்டு எடுத்துக்கப்படும். ஓகேவா? நமக்கு தெரியும்ல ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த quadratic equationோட சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்ட்டு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா? இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸையும் நம்ம t1 t2ன்னு எடுத்துருக்குறோமா இந்த ஈக்குவேஷனுக்கு? ஸோ இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதணும். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் வந்து gt ஸ்கொயர் மைனஸ் 2vt ப்ளஸ் 2h இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து g, பியோட வேல்யூ மைனஸ் 2v, சியோட வேல்யூ வந்து 2h அப்படின்ட்டு இருக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது t1 ப்ளஸ் t2 மைனஸ் b பை ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2v டிவைடட் பை g. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது c பை ஏ. அப்போ 2h பை g அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 2v டிவைடட் பை g, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 2h பை g. ஸோ இப்போ நமக்கு வந்து அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் வந்து ஒன்று தெரியும். அதாவது என்னதுன்னா t2 மைனஸ் t1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்னதுன்னா t1 ப்ளஸ் t2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் t1 t2க்கு ஈக்குவல்னு தெரியுமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு ரைட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி நமக்கு தெரியும். தெரிஞ்சதுனால இதில் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் நமக்கு என்னது கிடச்சிருக்குன்னா 2v டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடச்சிருக்கு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2h டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4v ஸ்கொயர் பை g ஸ்கொயர் மைனஸ் 8h டிவைடட் பை g அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு t2 மைனஸ் t1 த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது கிடச்சிருந்தது அப்படின்னா 4v ஸ்கொயர் பை g ஸ்கொயர் மைனஸ் 8h டிவைடட் பை ஜின்னு கிடச்சிருந்தது. இதில் g 8h டிவைடட் பை ஜின்னு கிடச்சிருந்ததா? இதில் நம்ம மேலையும் கீழையும் ஒரு ஜியை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்க போகிறோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக. பண்ணியாச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா 4/g ஸ்கொயரை வந்து நான் காமனாக எடுத்துட முடியும். காமனாக எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் v ஸ்கொயருங்கிறது ரிமைனிங் இருக்கும். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 2gh அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? சரி, இது t2 மைனஸ் t1 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு t2 மைனஸ் t1 மட்டும் வேணும்னா இந்த சைடு ரூட் எடுத்தால் போதுமா? ஸோ ரூட் எடுத்தேன் அப்படின்னா t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு 4/g ஸ்கொயர் v ஸ்கொயர் மைனஸ் 2ghன்னு இருக்குது. இதுக்கு நான் ரூட் எடுக்க போகிறேன். 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் 2, g ஸ்கொயர் எடுத்தால் g இன்ட்டு ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 2gh அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு t2 மைனஸ் t1ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி வேல்யூ கிடச்சிது அப்படின்னா த டைம் இன்டர்வல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் த பார்ட்டிகல் டு மூவ் ஃப்ரம் p1 டு p2. ஓகேவா? அப்போது அந்த p1லேருந்து
P2க்கு வந்து பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் இன்டர்வல் தான் நமக்கு என்னதுன்னா T2 மைனஸ் T1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்னது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் P1 அண்ட் P2 ஆர் த பாயிண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்டை ஷோ தட் P1 P2ஓட வேல்யூங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. P1 P2னா இந்த இடம். அப்போ இதுலேருந்து இதுக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடியது வெலாசிட்டி. ஓகேவா? அப்போ P1 P2 is nothing but அந்த T1 அந்த T2 minus T1 into U அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ T2 minus T1 தான் நமக்கு என்னது கிடச்சிதுன்னா 2/g root of v ஸ்கொயர் மைனஸ் 2gHன்னு கிடச்சிது. வெலாசிட்டி யூவையும் நம்ம எப்படி சேர்க்கணும்? அப்போ 2u டிவைடட் பை g இன்ட்டு ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 2gH அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து 4வது ப்ராப்ளம். அண்ட் லாஸ்ட் 5th ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் v1 and v2 ஆர் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் த எண்ட் ஆஃப் த ஃபோக்கல் கார்ட் ஆஃப் த பாத் the horizontal component of its velocity அப்படின்னா show that 1/v1 square plus 1/v2 square is equal to 1/v square அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதில். ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் என்னது அப்படின்னா, v1 and v2 are the velocities of the projectile at the end of the focal chord. ஃபோக்கல் கார்டுங்கிறது என்னதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, டயக்ராமில் இந்த இடம் P1 SP2 இதை தான் வந்து நம்ம ஃபோக்கல் கார்டு அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஓகேவா? P1 SP2ங்கிறது வந்து ஃபோக்கல் கார்டு அப்படிங்கிறது எடுத்துருக்குறோம். எல்லுங்கிறது வந்து செமி லேட்டஸ் ரெக்டம் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஸோ ஃபோக்கல் கார்டு, செமி லேட்டஸ் ரெக்டம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர்லேயே அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் உள்ள ஒரு ரிசல்ட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோக்கல் கார்டுக்கும் செமி லேட்டஸ் ரெக்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னா, 1/SP1 plus 1/SP2 is equal to 2 divided by L. இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது இஃப் Q1 Z Q2 ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஃபோக்கல் கார்டுக்கு நேர் மேலே டைரக்ட்ரிக்ஸ் வந்து நம்ம வரைகிறோம். ஸோ Q1 Z Q2ங்கிறது வந்து டைரக்ட்ரிக்ஸில் உள்ள பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அகைன் ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதலாம்? SP1ங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல்னா, இந்த P1 Q1க்கு ஈக்குவல். அதை மாதிரி இந்த SP2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, இந்த P2 Q2க்கு வந்து ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதை மாதிரி இந்த VZ இருக்குல்ல, இந்த VZ இஸ் நத்திங் பட் half ஆஃப் தி செமி லேட்டஸ் ரெக்டம் L/2க்கு வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இப்போ என்னது இருந்துச்சு அப்படின்னா, 1/SP1 ப்ளஸ் 1/SP2 இஸ் ஈக்குவல் டு L2/L அப்படின்ட்டு இருந்துச்சு. SP1 தான் இப்போ நம்ம வந்து P1 Q1 வச்சுருக்கிறோம். SP2 தான் வந்து P2 Q2ன்னு வச்சுருக்கிறோம். L/2 இஸ் நத்திங் பட் VZன்னு வச்சுருக்கிறோம். இங்கே 2/Lன்னு இருக்குது. ஸோ அதனோட ரிவர்ஸ். அப்போ இதை வந்து 1/VZ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷனாக வந்து நமக்கு கிடைக்கும். பட் we know that the velocity of the projectile at any point on the path is the velocity of the particle falling freely from the directrix to the point. So velocity of the projectile velocity of the particle freely from the directrix வந்து equal. ஸோ velocity of the projectile தான் வந்து V1 V2 இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபால் ஆகக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு வந்து இது ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூணும் தான் அது. தட் மீன்ஸ் P1 Q1 P2 Q2
vz அப்படிங்கிறது. ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்து v1 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வந்து p1 q1. பட் இது மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடியது வந்து கிராவிட்டி. ஸோ அந்த 2g. அதை மாதிரி v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு p2 q2. அதை மாதிரி டோட்டல் வெலாசிட்டி v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு vz. இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்படி எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம இதுலேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும். ஆக்சுவலாக p1 q1 p2 q2 vz இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும்னா p1 q1 இஸ் நத்திங் பட் v1 ஸ்கொயர் டிவைடட் பை 2g. அதை மாதிரி p2 q2ங்கிறது வந்து v2 ஸ்கொயர் டிவைடட் பை 2g. அதை மாதிரி vzங்கிறது வந்து v ஸ்கொயர் டிவைடட் பை 2g அப்படின்ட்டு கிடைக்கும். சரி, ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்போ நம்ம இதை ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/q p1 q1 இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் p1 q1. அப்போ 2g டிவைடட் பை v1 ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது 2g டிவைடட் பை v2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2g டிவைடட் பை v ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ த்ரூ அவுட்டாக 2g காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/v ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் ஒரு சின்ன புக் ஒர்க் இருக்குது. புக் ஒர்க் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் 13.1.6. ஓகேவா? எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டலி ஃப்ரம் எ ஹைட். ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஹாரிசாண்டல்லேருந்து நம்ம கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர் டிவைடட் பை g இன்ட்டு ஒய் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன். ஸோ ஹாரிசாண்டல் லைனை வந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுப்போம். வெர்டிக்கலி டவுன்வேர்டு லைனை வந்து நம்ம ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? Pங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம். Pங்கிறது வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா நாம் இப்போ ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டை எழுதணும். ஸோ ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் நத்திங் பட் இதுக்கு வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் யூங்கிறது தான் வந்து வெலாசிட்டி. ஸோ கீழ் நோக்கி போகிறதுனால அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி அப்படின்னே எழுதிடலாம். தட் மீன்ஸ் என்னதுன்னா யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு 0 தான். ஸோ அதனால ஆல்ஃபா வேல்யூ 0 அப்படின்ட்டு போடும்போது யூடி அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஓகேவா? சரி, ஸோ இதை மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு வந்து சூஸிங் த ஒய் டைரக்ஷன் as பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது வந்து 0, ஆக்சலரேஷன் வந்து ப்ளஸ் g தான், ஏன்னா மூவிங் டவுன்வர்ட்ஸு. டைம் வந்து t, டிஸ்டன்ஸை வந்து y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு ½ gt ஸ்கொயர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0ன்னு எடுத்துருக்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ யூடி ப்ளஸ் ½ gt ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம போடுவோம். அந்த ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். s இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ at ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இனிஷியல் வெலாசிட்டி 0ங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். எஸ்ங்கிறது தான் ஹைட்டு, ஒய் டிஸ்டன்ஸு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ½ ஆக்சலரேஷன் வந்து g t ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோன்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y டிவைடட் பை ஜின்னு இருக்கும். இந்த டி ஸ்கொயரோட வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2y பை g அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர் பை g இன்ட்டு ஒய் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த புக் ஒர்க்கில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து
பார்ப்போம்.